என்ன எல்லாம் கமெண்ட்ல பிரியங்கா மணிமேகலை சண்டை பற்றி பேசுங்க கமெண்ட்டாக வந்துட்டு இருக்கு. ஒரு ராஜ்மோகன் பேசிட்டாரா டுடே ட்ரெண்டிங்ல போட்டாங்களா, சேனல்ஸ் நியூஸ் சேனல்ஸ் கூட எடுத்து போட்டாங்களா, நீங்க பேச மாட்டீங்களா ப்ரோ அப்படின்னு கமெண்ட் மேலே கமெண்ட்டாக வந்துட்டு இருக்கு. அப்படி சொல்லணும் ஆசையாக தான் இருக்கு. பட் என் வீடியோ தான் வியூஸும் போகாது, எவனும் கமெண்ட்டும் பண்ண மாட்டான். அதனால நானே சும்மா விட்டு விட்டேன். நிறைய சேனல் பேசுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரியங்காவுடைய பெர்ஸ்பெக்ஷன், அவங்களுடைய வியூ, இப்போ அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மக்களை வந்து நான் நிறைய ஷோஸ் வந்து நான் பண்ணி என்டர்டைன் பண்ணியிருக்கேன், நிறைய டைம் சிரிக்க வச்சிருக்கேன். இது என்னுடைய தொழில் போட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நடந்திருக்கு. நான் சாதாரணமாக தான் பேசினேன். அதை வந்து அவங்க சீரியஸாக எடுத்துட்டு இதாக பண்ணுறாங்க. ஒரு கண்டென்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்காக தான் நான் பண்ணேன். பட் மணிமேகலை வந்து இப்படி எடுத்துட்டு அவங்க பெரிய இஷ்யூ ஆக்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அண்ட் மக்களும் வந்து நான் பேச விடலங்கிறாங்க, நான் இதை அதை பண்ணுங்கிறாங்க. அப்படி தான் இந்த மக்கள் பார்க்குறாங்க. மக்களுக்காக நான் என்னுடைய வேலையும் தாண்டி பல விஷயங்கள் என்னுடைய தன்மானத்தை விட்டு இது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்லாம் நிறைய விஷயம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் அப்படி பேசுறது, சின்ன பொண்ணு. இத்தனை மக்கள் இருக்கிறாங்க, அவங்களாவது கொஞ்சம் நம்மளை புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. பட் அது நடக்கலாம் தான் நினைக்கிறேன். எனக்கு இதை பற்றிலாம் பேசணும்னு விருப்பம் இல்லை. ஏன்னா அது அவங்களுடைய தொழில், அதை வந்து நம்ம பேசி என்ன பிரயோஜனம். அவங்களுடைய பர்சனல் லைஃப் பற்றிலாம் பேசக்கூடாது. ஸோ பிரியங்காவுடைய மனநிலை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். மற்றபடி எதுவும் இல்லை.